உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ராமர் கோயில் இன்னும் அந்த முழுமையாக கட்டி முடிக்கப்படாத சூழ்நிலையில் தேர்தல் வர இருக்குதுன்றதுக்காக அவசரமாக திறக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ அடுத்து தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இப்போ தேர்தல் பத்திரத்துடைய பிரச்சனை இந்த சிஏஏ கொண்டு வரதன் மூலமா இந்திய முஸ்லீம்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு அதையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல. பெண்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? முஸ்லீம் பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? பெண்கள் இன்னைக்கு இந்தியாவில் வாழ்வதற்கு இந்தியா தகுதி இல்லாத நாடு என்ற பட்டியலை தொட்டு கொண்டிருக்கிறது. 19 லட்சம் மக்கள் குடியுரிமை இல்லாதவர்களாக அஸ்ஸாமில் மறுக்கப்பட்டார்கள். அதனாலதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஸ்ஸாமுக்கு போறோம்னு நினைக்கிறாரு. அவரால் போக முடியல. மிகப்பெரிய கலவரம் நடக்குது அஸ்ஸாம்ல. கிட்டத்தட்ட 6 லட்சம் முஸ்லிம்களை அகதிகள் என்று சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. இந்தியாவில் தலித் மக்களுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? கோயில்ல போய் தண்ணீர் குடித்ததற்காக ஒரு சிறுவனை ஊரே சேர்ந்து அடிச்சிருக்கு. கோயில்ல போய் சாப்பிட்டதற்காக தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காக மிகப்பெரிய வேதனைகள் நடந்த சம்பவங்கள் பாஜக எடுத்து எல்லாமே பாருங்களேன். பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னா, எங்களுக்கென்று இலக்கு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது, அதை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய. என்ன சித்தாந்தம்? பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டுறது, காஷ்மீருடைய சிறப்பந்தஸ்தை நீக்கணும்னு நினைச்சாங்க, நீக்கிட்ட. இதுதான் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் படிக்க ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்த திரு அன்சாரி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். சிஏஏ சட்டமானது பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு வருது. அது 2019ஆம் ஆண்டே அமல்படுத்த வேண்டியது, கொஞ்சம் திருத்தங்கள்லாம் செஞ்சுட்டு இப்போ அமல்படுத்தி இருக்கிறாங்க தேர்தல் நெருக்கத்தை ஒட்டி. இந்த சிஏஏ சட்டமானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் வெடிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சார் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இருக்கும் இந்த சட்டம்? அதாவது இந்த பாஜக அரசை பொறுத்தவரைக்கும் தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஒன்று, பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோயில் திறப்பு. ராமர் கோயில் இன்னும் அந்த முழுமையாக கட்டி முடிக்கப்படாத சூழ்நிலையில் தேர்தல் வர இருக்குதுன்றதுக்காக அவசரமாக திறக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ அடுத்து தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இப்போ தேர்தல் பத்திரத்துடைய பிரச்சனைகள் தொடங்கியிருக்கு. இப்போ அதையும் திசை திருப்பணும், தேர்தல் நேரத்தில் வாக்குகளையும் பெற வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்ட செயல் திட்டமாக அவங்க ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொண்டிருந்த இப்போ சிஏஏவை கொண்டு வந்திருக்கிறாங்க. சிஏஏ என்பது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பாதிப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம். அது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு என்ற ஒரு புறம் இருந்தாலும் இதில் ஒட்டுமொத்த மொழி சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவாங்க, நாடோடிகள் பாதிக்கப்படுவாங்க, மலைவாழ் மக்கள் பாதிக்கப்படுவாங்க என்று நாங்கள் தொடர்ந்து 2019 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட அந்த நேரத்திலிருந்தே நம்ம அதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிஏஏ என்பது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம். குறிப்பாக மத ரீதியாக பாகுபாடு பார்க்கக்கூடாது. சட்டத்தின் அடிப்படையில் சிஏஏ என்பது மத ரீதியான பாகுபாடு பார்க்கிறது. குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பங்களாதேஷ்ல இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடியவங்க, அங்கே ஏதாவது ஒரு தொல்லைகளுக்கு ஆளாகப்பட்டு வரக்கூடிய இந்துக்களுக்கு, ஜைனர்களுக்கு, புத்திஸ்டுகளுக்கு, கிறிஸ்துவர்களுக்குன்னு சொல்லி ஒரு 6 கேட்டகரி ஒதுக்கி இவர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தருவோம். அவங்கள நாங்கள் இங்கே அவர்களுக்கான உரிமை வழங்கப்படும், குடியுரிமை வழங்குவோம் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முஸ்லீம்கள் மட்டும் எக்ஸப்டட். ஏன் முஸ்லீம்கள் மட்டும் ஏன் மதத்தை இங்கே காரணம் காட்டுறாங்க? அது ஏற்கனவே அது இஸ்லாமிய நாடு தானே சார். பாகிஸ்தான் ஆகட்டும், ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், அவர்கள் இஸ்லாமிய நாடுகள் என்று அறிவிச்சுக்கிட்டாங்க. ஒரு இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற கேள்விக்குறியும் இருக்குல்ல. அதாவது இந்த சட்டம் இந்திய நாட்டில் இயற்றப்படுகிறது. இந்திய நாடு என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அனைத்து மதங்கள், அனைத்து கலாச்சாரங்கள், அனைத்து மொழி சார்ந்த மக்களும் இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவுடைய கலாச்சாரத்து சிறப்பே. அதுதான் இந்த நாடு என்பது. பல மதங்கள் இருந்தாலும் இங்கே எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக பழகிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. 3 நாடுகளை குறிப்பாக போடுறாங்க, அண்டை நாடுகள்ன்றாங்க. இந்த 3 அண்டை நாடுகளா? பாகிஸ்தான் இருக்கிறது, அது அண்டை நாடுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆப்கானிஸ்தான் எப்படி இந்தியாவுக்கு அண்டை நாடு ஆகும்? பாகிஸ்தானுக்கு மேல இருக்கக்கூடிய நாடு தான் ஆப்கானிஸ்தான். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவை ஒட்டி நேபாள் இருக்கிறது, இந்தியாவை ஒட்டி பூட்டான் இருக்கிறது, இந்தியாவை ஒட்டி இலங்கை இருக்கிறது. அண்டை நாடுகளில் தொல்லைப்படுத்தப்பட்டு இங்கே வராங்கன்னு சொன்னா பூட்டான்ல இருந்து வந்திருக்கிறாங்க, நேபாள்ல இருந்து வராங்க, இலங்கையில இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய நிலைமை என்ன?
ஒரு சட்டத்தை இயற்றுகின்ற போது அது நாட்டு மக்களுக்கு என்ன நலனது, நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு என்ன நலன், அப்படியெல்லாம் பார்த்து தானே ஏற்றுவாங்க. இந்த 3 நாடுகளை, அதுவும் குறிப்பாக முஸ்லீம் நாடுகளை மட்டும் மையப்படுத்தி இந்த சட்டத்தை இயற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ ஒரு மத ரீதியான ஒரு வேறுபாடை காட்டணும், பாகுபாடை உருவாக்கணும். ஏன்னா நீங்க தெளிவா பார்க்கலாம், உத்தரப்பிரதேசத்துல அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல 8க்கும் 80க்கும் 20க்குமான போட்டினாங்க. அதாவது முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்கிறோம், இந்துக்களுடைய ஓட்டுக்களை நம்ம அறுவடை செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய யுக்தி. அந்த அடிப்படையில் முஸ்லீம்களை அந்நியர்களாக, இவர்கள் வேற்று கிரகவாசிகளாக, வேற்று நாட்டு மக்களாக இவர்களை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிஏவை கொண்டே வராங்க அவங்க. இந்த சிஏ கொண்டு வரதன் மூலமா இந்திய முஸ்லீம்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, நாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு அதையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல. அதாவது இவங்க சொல்லக்கூடியது எப்படி இருக்கும்னா, பெண்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்துச்சா? முஸ்லீம் பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? பெண்கள் இன்னைக்கு இந்தியாவில் வாழ்வதற்கு இந்தியா தகுதி இல்லாத நாடு என்ற பட்டியலை தொட்டு கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. பெண்களுடைய பாதுகாப்புக்கு இவங்க ஏதாவது செய்கிறாங்களா? முஸ்லீம்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, முஸ்லீம் பெண்களுக்காக நாங்கள் வரோன்றாங்க. ஆசிஃபா யாரு? நம்ம ஒரு பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் முஸ்லீம் பெண்களுக்காக இவர்கள் கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக, வருத்தப்படக்கூடியவங்களா கிடையாது. இவங்க சொல்றது ஒன்றா இருக்கும், செய்யறது ஒன்றா இருக்கும். கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம், 500,000 செல்லாதுன்னாங்க. யார்கிட்டே போய் 500,000 செல்லாது என்றதற்காக கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டதுன்னா நம்ம நம்புவோமா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் மீட்டெடுத்துட்டு வருவோம் என்று சொன்னார்கள். இது வரைக்கும் வந்திருக்கிறாங்களா? அவங்க சொல்றது ஒன்றா இருக்கும், செயல் ஒன்றாக இருக்கும். இதுல முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லை என்று சொல்வார்கள். கட்டாயமாக இதுல முஸ்லீம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் என்ற அச்சம் எல்லாருக்குமே இருக்கு. முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு அதாவது குடியுரிமை வழங்கப்படுகிறது. இலங்கையிலிருந்து பல நூற்றாண்டுகளாக இங்க இருக்கிறாங்க, தலைமுறையாக இங்க இருக்கிறாங்க. தாத்தா பாட்டி வந்தாங்க, இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் பிறந்து, அவருடைய பிள்ளைகள் இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே பிறந்து எங்களுக்கு குடியுரிமை கொடுங்கன்னு கேட்குறாங்க. உலகம் ஃபுல்லா உள்ள சட்டம் என்ன? ஒரு அமெரிக்காவில் போய் இப்போ ஒருத்தர் இருக்கிறாங்க, அங்கிருந்து வரப்போறாங்க, அங்க ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அவங்க அமெரிக்காவுடைய குடியுரிமை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம்ன்றாங்க. அமெரிக்காவுக்கு போய் ஒருத்தர் இருக்கிறார், இத்தனை ஆண்டுகள் இருந்தால் நீங்கள் குடியுரிமை பெறலான்றாங்க. 2019க்கு முன்னாடி இருந்த இந்தியாவுடைய சிஏவுடைய இந்த சட்டங்களை எடுத்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு இவங்க எடுத்துட்டு வந்ததில்லை. 1955லேயே இந்தியாவுடைய குடியுரிமை எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 12 ஆண்டுகள் ஒருவர் இந்தியாவில் குடியிருந்து அவர் குடியுரிமைக்காக அவர் விண்ணப்பிக்கலாம் என்ற சட்டத்தை எல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப பிரச்சனையே எங்க? இப்ப இந்த சிஏ பிரச்சனையே எங்கன்னா அஸ்ஸாம்ல தான். அஸ்ஸாம்ல தான் இன்னைக்கு நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அங்க குடியுரிமை பிரச்சனை அங்கதான் இப்போ மிகப்பெரிய அளவுல வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. என்ன நீங்க எடுத்தீங்கன்னாக்கா என்பிஆர் அப்படின்னு சொல்லி அடுத்தது ஒண்ணு கொண்டு வர போறாங்க. இவங்க இதுலயே நிக்க மாட்டாங்க, அடுத்து என்ஆர்சின்னு வரும். முதல்ல என்பிஆர் கொண்டு வருவாங்க, மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறோன்னுவாங்க, அப்புறம் என்ஆர்சியின் அடிப்படையில் அவர்களை எல்லாம் நாங்கள் குடியுரிமை உள்ளவர்களா இல்லையான்னு மறுக்கிறோன்னுவாங்க. அதைத்தான் அஸ்ஸாம்ல செஞ்சாங்க. அஸ்ஸாம்ல செய்து என்ன ஆயிடுச்சுன்னா 19 லட்சம் மக்களை இவர்கள் இந்தியர்கள் இல்லைன்னு டிக்ளேர் பண்றாங்க. அஸ்ஸாமில் இருக்கிறாங்க, பூர்வ குடிகளாக இருக்கிறாங்க, பல ஆண்டுகளாக அங்கே இருக்கிறாங்க, தலைமுறையாக இருக்கிறாங்க. 19 லட்சம் மக்கள் குடியுரிமை இல்லாதவர்களாக அஸ்ஸாமில் மறுக்கப்பட்டார்கள். அதனால தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஸ்ஸாமுக்கு போறோம்னு நினைக்கிறாரு, அவரால் போக முடியல. மிகப்பெரிய கலவரம் நடக்குது அஸ்ஸாமில். கிட்டத்தட்ட 6 லட்சம் முஸ்லீம்களை அகதிகள் என்று சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அதாவது இப்போ போனாக்க பார்க்கலாம், அஸ்ஸாமில் கேம்ப் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்தவங்களை அகதிகளாக்கி அந்த கேம்பில் அடைக்க போறோம். இது என்ன மனிதாபிமானத்தின் அடிப்படையில் கொண்டு வர? ஒரு சில 100 பேர்களை வெளிநாட்டிலிருந்து இங்க வந்தாங்க, அவர்களுக்கு குடியுரிமை போன்ற ஒரு சட்டத்தை ஏற்றிக்கொண்டு இந்த இந்தியாவிலே தலைமுறையாக வாழக்கூடிய எங்களை போன்ற முஸ்லிம்களை எல்லாம் அகதிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சட்டம் தான், ஒரு திட்டம் தான் இந்த சிஏஏ மட்டும் தானே சார் கொண்டு வந்திருக்காங்க. இதுல சிஏஏ சொல்றது என்ன அப்படின்னா குடியுரிமை சம்பந்தமான சில திருத்தங்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1955ல சொன்னாங்க, ஒரு 10-11 வருஷத்துக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை அப்படின்னு. 2014 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5-6 வருஷம் நீங்க இந்தியாவில் இருந்தாலுமே உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். ஸோ 11 வருஷம் இருக்கிறது எப்படி இருக்கு, 5 வருஷத்துலேயே உங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிருது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளியிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களாக இல்லீகலாக புலம்பெயர்ந்து வரும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்துக்கள் எல்லாம் உள்ள அழைச்சிக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஏன் இல்லை அப்படின்னா, நீங்க வர்றதே இஸ்லாமிய கண்ட்ரில இருந்து தான். அங்க சிறுபான்மையினராக துன்புறுத்தப்பட்டு சிறுபான்மையினராக கஷ்டப்படக்கூடிய மற்ற மதத்தினருக்கு இங்க நாங்க ஆதரவு தரோம், அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படலாம் சொன்னாங்க. சோ ஒரு இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அகதிகளாக இந்தியா வரும்போது. இல்லை, நீங்க கேட்குற கோணம் ஒரு நல்ல கோணம் தான்.
அதாவது அந்த நாட்டில் வந்து பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, சிறுபான்மையாக இந்துக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஏதாவது துன்பம் இழைக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் வரும்போது அவங்களுக்கு நம்ம தானே ஆதரவு தந்தாகணும் அப்படின்ற ஒரு கோணத்தில் நீங்கள் கேட்குறீங்க. இதை ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று, வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா நம்ம ஆதரவு தரோம் அப்படின்றதுக்காக செய்கிறோம். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டப்போ மேற்கு வங்கத்தில் அசினா என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் நாட்டில் சிறுபான்மையினருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவங்க நல்ல இங்கே வந்து பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாங்க, நீங்கள் அச்சப்படக்கூடிய அளவுக்கு இங்கே நாங்கள் வந்து அடித்து துரத்தக்கூடிய அளவுக்கான நிலையில் சிறுபான்மையினர் இங்கே இல்லை, பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. கண் முன்னாடி ரோஹிங்கியாவிலிருந்து பாதிக்கப்பட்டு மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு முஸ்லீம்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. முஸ்லீம்கள் அங்க மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வந்தாங்கன்னா ரோஹிங்கியாவில் இருக்கக்கூடியது பௌத்த மதம். இஸ்லாமிய நாட்டிலேயே ரோஹிங்கியா என்பது பௌத்த மதம் உள்ள ஒரு நாடு, இஸ்லாமிய நாடு கிடையாது. பௌத்த மதம் பின்பற்றக்கூடிய ஒரு நாடு. அங்க முஸ்லீம்கள் சிறுபான்மையினரா இருக்கிறாங்க. அவர்கள் அங்கு அடித்து துன்புறுத்தப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு அகதிகளாக கப்பல்களில் போகும்போது கப்பல் கவுந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து இப்படியான சோக செய்திகளை எல்லாம் சந்தித்த பிறகுதான் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ள வராங்க. பங்களாதேஷ்குள்ளேயும் கொஞ்சம் பேர் போறாங்க, இந்தியாவுக்குள்ளேயே வராங்க. இப்போ இவங்களுடைய நிலைமை என்ன? ஒரு துன்புறுத்தல் காரணமாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொன்னால் அப்போ ஏன் ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு தரலை? பெரிய ஒரு கேள்வி நம்ம முன்னாடி எழுது. அப்போ ஒரு துன்புறுத்தல் இருக்கின்ற போது அவங்க வந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுடைய நிலைமை எடுத்து பார்க்கணும்ல. இந்தியாவில் தலித் மக்களுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? கோயிலில் போய் தண்ணீர் குடித்ததற்காக ஒரு சிறுவனை ஊரே சேர்ந்து அடிச்சிருக்கு. கோயிலில் போய் சாப்பிட்டதற்காக தலித்து அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காக மிகப்பெரிய வேதனைகள் நடந்த சம்பவங்கள் அப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டே போவோம். குக்கி இன மக்களுடைய நிலைமை என்ன? குக்கி இன மக்கள் எந்த தேசத்தில் உள்ளவங்க? ஒரு மத ரீதியாக இன ரீதியாக துன்புறுத்தப்படக்கூடிய சூழல் இந்தியாவிலே இருக்கு. அவங்களுக்குரிய பாதுகாப்பு என்ன? அதாவது என்ன பாதுகாப்பு செஞ்சிருக்கிறோம்? ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வரக்கூடும்போது அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அகதிகளுக்கு என்று சொல்லி உலகம் முழுக்க சட்டங்கள் இருக்கு. அதுல இந்தியா வந்து கையெழுத்து போட்டிருக்கா? மனித நேயத்தோடு செயல்பட்டு இருக்கிறதா இந்தியா? மனித நேயம் காக்கப்படுதா? மனித நேயம் வந்து காக்கப்படுகிறது என்று சொன்னால் வரக்கூடிய எல்லா மக்களும் எவ்வளவு பேர் வரப்போறாங்க? ஒரு 100 பேர் வருவாங்க, 200 பேர் வருவாங்க. இப்படியான ஒரு விஷயத்துல நம்ம ஆதரவு கொடுத்து அது அவர்களுக்கு வலு சேர்த்தோம் என்று சொன்னால் மனித நேயத்தோடு அணுகணும்னு சொன்னால் மதம் பார்க்காம, மற்ற நாடுகள் மதம் பார்க்கலாம், அவங்க கிட்ட மதம் சார்ந்த நாடுகளாக அது இருக்கும். இந்தியா அப்படி பார்க்கக்கூட. இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்க பாகிஸ்தான்காரங்களா, நாங்க ஆப்கானிஸ்தான்காரங்களா, நாங்க பங்களாதேஷ்காரங்களா? நாங்கள் பூர்வ குடிகள், இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளரக்கூடியவர்கள், எங்களுடைய முன்னோர்கள் இந்தியர்கள். அப்ப எங்களுடைய அந்த நிலையை கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு அஸ்ஸாம்ல நடக்குதா இல்லையா? அங்க வந்து அவங்க என்பிஆர் கொண்டு வரதா இருக்கட்டும், என்ஆர்சி கொண்டு வரதா இருக்கட்டும், சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு டேட்டா ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். அதாவது சனாவுல்லா இந்தியாவுடைய ராணுவ வீரராக இருந்து பணிபுரிந்தவர், அஸ்ஸாம்ல இருக்கிறார். அவர் இந்தியன் இல்லை, இந்தியாவுடைய ராணுவத்துக்கு ஒருத்தர் போராடுறாரு, இந்தியாவுடைய ராணுவத்தில் கஷ்டப்படுறாரு, அந்த இடத்துல வெயில் பனி என்று பார்க்காமல் சிரமப்பட்டு இந்த ராணுவத்திற்காக போராடி ரிட்டையர் ஆயிட்டார். சனாவுல்லாவுடைய குடியுரிமை அஸ்ஸாமில் மறுக்கப்பட்டிருக்கிறது. பக்ருதீன் அலி இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியாக இருந்தவர். நான் சும்மா சாதாரண பாமர மக்களை சொல்லலை, இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியாக இருந்த பக்ருதீன் அலி அவருடைய குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸாமில் 1980 இருந்து 1981 வரைக்கும் அஸ்ஸாமுடைய துணை முதல்வராக இருந்த சயீதா அன்வர் தைமூர் ஒரு முதல்வர் பொறுப்புல இருந்திருக்கிறாங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய ஒரு நிலையில உள்ளவங்க. ராணுவ வீரர், துணை ஜனாதிபதி, துணை முதல்வர், இவர்களுடைய குடியுரிமையே மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய 6 லட்சம் முஸ்லீமுடைய நிலை என்னன்னு எங்களுக்கு இப்ப கேள்வியா இருக்கு. இவங்கெல்லாம் வந்து இப்போ அந்நிய வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க, அகதிகளாக வந்தவங்க, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்க. அதாவது புலம்பெயரும் போது இல்லீகல்ல வந்தவங்க, சட்டவிரோத குடியேறிகள் பேர் எப்படிதான் வைக்கிறாங்க. சட்டவிரோதமா எப்ப குடியேறினாங்க? எந்த காலம் அது? பங்களாதேஷும் இந்தியாவும் தனித்தனி நாடா இருந்ததா? வரலாறு தெரியாம நம்ம பேசுறத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு எல்லா இடங்களையும். பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா மூன்றும் ஒன்றாக இருந்தது 1947 வரைக்கும். சுதந்திரம் கிடைக்கின்ற அந்த நாள் வரைக்கும் 3 நாடும் ஒன்றாகத்தான் இருந்தது. ஒரு சூழல்ல மத கலவரங்கள் அதிகமாகுது. மத கலவரங்களுக்கு யார் காரணன்ற அந்த வரலாற்றுக்குள்ள நம்ம போல. ஜின்னா தான் பாகிஸ்தானை பிரிச்சுக்கிட்டு போனாரு, எங்களுக்கு தனி நாடு வேணும்னாரு அப்படின்னு சொல்லி பொய்யான வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவில் மத கலவரத்துக்கு யார் காரணம் என்பதற்கு காந்தியுடைய வரலாறு அழகிய முன்னுதாரணம். காந்தியை கொலை செய்தவர்கள் இந்த நாட்டில் என்னென்ன சதி திட்டங்கள் தீட்டினார்கள் என்று உண்மையான வரலாறு இருக்கு. இப்படி 3 நாடும் ஒன்னா தான் இருந்துச்சு, ஒரு சூழல்ல பிரிஞ்சிச்சு. இவங்க எங்க இருந்து வந்தவங்க? இன்னைக்கு இவர்களை வந்து அந்நியர்கள், இவர்கள் வந்து சட்டவிரோத குடியேறிகள் வெளியே போங்கன்னா எங்க போறது?
நீங்கள் ஒரு கேம்பை கட்டி ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையை வைத்து அங்கே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கறதா வேலையா? அப்போ இதைத்தான் நம்ம கேட்குறோம். அப்போ இது இந்த சிஏஏ என்பது மக்களை ஏமாற்று. நான் கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. தேர்தல் நெருங்கிருச்சு. தேர்தல் நெருக்கத்தில் இன்னைக்கு எஸ்பிஐ தேர்தல் பத்திர தகவலை வெளியிடலை, உடனே வெளியிடணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க. உடனே வெளியிட்டாக்க அவங்களுடைய என்ன பாஜகவுடைய தண்டவாளம் வண்டவாளம்லாம் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அடுத்து தேர்தலை அவங்க சந்திக்கிறதுக்கு ஆன ஒரு நிலையில ஒரு அச்சத்தின் காரணமாக தான் இப்போ இந்த சிஏவை கலையறி விடுறாங்க. இவ்வளவு நெருக்கடியில் இந்த சிஏவை வெளியே கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்போ சிஏஏ வந்துருச்சுன்னு சொன்னா ஜப்பானுடைய தொழில்நுட்பம் இந்தியாவில் வந்துருமா? சிஏஏ நடைமுறைப்படுத்தப்பட்டுருச்சு. இந்தியர்களுக்கு இப்போ அங்கேருந்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் குடியுரிமை ஒரு 100 பேருக்கு நம்ம கொடுக்கறக்கூடிய ஒரு சூழல் வந்த உடனே இப்போ ஜப்பான் தொழில்நுட்பம் வந்துருமா? உலக வர்த்தக மையமாக துபாய் இருக்கிறத இந்தியாவாக மாறிடுமா? இன்னைக்கு உலக நாடுகள்லாம் ஒவ்வொரு நாடும் முன்னேறி எங்கேயோ ஒரு லெவலில் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கே இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி மத வெறுப்பில் மத சிந்தனைகளை மட்டும் மக்களிடத்துல சொல்லி நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம். நீங்கள் பாஜக எடுத்து எல்லாமே பாருங்களேன். நம்ம பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா, எங்களுக்கென்று இலக்கு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது, அதை நோக்கி நாங்கள் பயணம் செய்யணும். என்ன சித்தாந்தம்? பாபர் மசூதி இடித்து ராமர் கோயில் கட்டுறது சித்தாந்தம் முடிச்சுட்டாங்க. அடுத்து காஷ்மீருடைய சிறப்பந்தஸ்தை நீக்கணும்னு நினைச்சாங்க, நீக்கிட்ட. இதுதான் அடுத்து ஒன்னொன்னா வராங்க. சிஏஏ, பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்டில் கையில் எடுத்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவின் கேள்வி கேட்ட உடனே இப்போ அது அப்படியே கிடப்பில் கிடக்கு. மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதா? இது என்னப்பா இது அநியாயமாக இருக்குது, இந்தியா முழுக்க அதுதானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பொது சிவில் சட்டத்தை ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்தாங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தான் இன்னைக்கு அது பேசு பொருளாக மாறுது பொது சிவில் சட்டத்தில். இப்போ அது ஒன்று இப்போ செல்ஃப் எடுக்கலன்னு உடனே அடுத்து சிஏஏவை எடுப்போம். எதையாவது ஒன்று இந்த விரோதத்தை காட்டி இந்த மக்கள் மத்தியில் மத வெறுப்பை ஊட்டி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படின்றதான் அவங்க எங்கள் சித்தாந்தம் இதுன்னே தெளிவாக சொல்கிறாங்க. எங்களுக்கு தேர்தல் நெருக்கத்துல இந்த சிஏஏ கொண்டு வராங்க அப்படின்னும் போது அப்ப அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்களா? இஸ்லாமியர்களோட வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? அப்ப சிறுபான்மையினர்களை முற்றிலுமாகவே பாஜக புறக்கணிக்குதுன்னு சொல்றீங்களா? தெளிவா சொல்லலாமே. அதாவது பூனை இருக்குங்க, பால் இருக்கு. பாலுக்கு பூனை பாதுகாவலன்னு சொன்னா எப்படி யாரும் நம்புவாங்களா? இது அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனின்னுவாங்க. உள்ளங்கையில் உள்ள ஒரு விஷயம் தெளிவா தெரியும். பாஜக முஸ்லிம்களுக்கு ஆதரவா இருக்குதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அது அவங்க அண்ணாமலை பேசலாம், மோடி பேசலாம், அமித்ஷா பேசலாம், இவங்க பேசுறதுக்கு வேணா செய்யலாமே தவிர பாஜக முஸ்லீம்களுக்கு ஆதரவுன்றது எந்த நேரத்திலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. பாஜக ஆட்சி செஞ்ச இடங்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன். உதாரணத்துக்கு கர்நாடகாவில் கொஞ்ச நாள்ல ஒரு குதிரை பேர அரசியல் மூலமாக உள்ள வந்தாங்க. என்ன செஞ்சாங்க? அந்த மாநிலத்துக்கு என்ன செய்தார்கள்? மாநிலத்துல முதலீடு செய்வதற்கு அடுத்தவர்கள் அஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு கலவர பூமியாகத்தான் அந்த கர்நாடகாவை மாத்தினாங்க. அதாவது பள்ளிவாசல்ல வாங்க சொல்வதற்கு தடை, முஸ்லீம்கள் கடைகள் போடுவதற்கு தடை, ஹலால் இறைச்சிக்கு தடை. இப்படி இது நாட்டில் எவ்வளவோ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வரும்போது ஹிஜாப் அணியாதீங்க, அதை ஒரு பெரிய கலவரமாக்கி அரசியலாக்கி அதை ஒரு பேசு பொருளாக்கி இன்னைக்கு அதெல்லாம் மாறி இன்னைக்கு பெண்கள் போறாங்க, கல்விக்கூடங்களுக்கு போறாங்க, ஹிஜாப் அணிகிறாங்க, போய் படிக்கிறாங்க. எது நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு பயனளிக்கும்? இன்னைக்கு விவசாயிகள் களமிறங்கி எவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாட்களாக எத்தனை உயிர் போகுது. நீ விவசாயிகளை என்னவோ அந்நிய நாட்டு சக்திகள் மாதிரி அவர்கள் மீது புகை குண்டு வீசுறதும், கண்ணீர் புகை வீசுறதும், ரப்பர் குண்டுகள் அடிக்கிறதும், வரக்கூடிய வழியெல்லாம் முள்வேலிகள் அமைக்கிறதும், தடுப்புகளை ஏற்படுத்துறதும், தடியடி நடத்துறதும் எவ்வளவு அநியாயம் நடக்குது. அப்ப இவங்க நாங்க முஸ்லீம்களுக்கு பாதுகாவலர்கள் எப்படி சொல்றது? எங்க பாதுகாவலர்களா இருந்திருக்கிறாங்க? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதா இருக்கட்டும், முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டதா இருக்கட்டும், காஷ்மீருடைய சிறப்பந்தஸ்து, காஷ்மீர்ல சிறப்பந்தஸ்தை நீக்கிறதுக்கு என்னங்க காரணம் சொன்னாங்க? இவங்க சொல்றதையெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? காஷ்மீரும் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம், எல்லாம் மாநிலம் தானே சார், அது இந்தியாவோட சேர்ந்தது தானே சார். காஷ்மீர் மறுப்பே இல்லையே, யாருமே மறுக்கலையே. காஷ்மீர் மக்களே அதை தான் விரும்புறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்? அது இந்தியாவோட மாநிலமாக இருந்துட்டு போகட்டும். அதுதான் இப்ப யூனியன் பிரதேசமா கொடுத்திருக்காங்க. அங்கேயும் வளர்ச்சிகள் ஏற்பட்டு இருக்குல்ல சார். படிக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. சிவிலியன்ஸுக்கும் ஆர்மிஸுக்குமான ஒரு போர் அந்த ஒரு பனிப்போர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வளர்ச்சி அது சந்தோஷம் தானே. வளர்ச்சி வர்றதை நம்ம யாருமே மறுக்க மாட்டோம். ஆனால் அது பொய்யான மக்களிடத்தில் ஏமாற்று அரசியலை செய்யாதீங்கன்றதான் நம்ம சொல்றது. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்தியர்களோடு இணைந்திருக்கணும் தான் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க. அதை அவர்களுடைய அனுமதியோடு நம்ம இந்தியாவில் சேர்க்கக்கூடிய வழிகாட்டுதல்களை இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவங்களே விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒன்றை எதுக்கு சிறை வைக்கணும்? தலைவர்களை சிறை வைத்தார்கள். அங்கே இருந்தக்கூடிய நெட்வொர்க் ஃபுல்லாக ஒரு மாநிலமே
நெட்வொர்க் இல்லாமல் சில நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அவங்களுக்கு ஏற்படுத்தினாங்க. இல்லை அது காஷ்மீருக்குள்ள போய் இடம் வாங்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க. இதுதானே இந்தியாவுக்கும் அதுக்கும் தனியாக ஒரு அந்தஸ்து இருக்குதுன்னு சொல்கிறோம். இன்னைக்கு அசாமில் போய் வாங்க முடியுமா? சிக்கிமில் வாங்க முடியுமா? மிசோராமில் வாங்க முடியுமா? பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் சில மலைப்பிரதேசங்களில் நான் உங்களை கூட்டு போகிறேன் வாங்க. நம்ம போனோம் என்று சொன்னால் நமக்கு அங்கே இடம் வாங்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடிகள், அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் மட்டும்தான் அந்த இடத்தை உரிமை கொண்டாட முடியும் என்று சொல்லி அந்த பகுதியில் வைத்திருக்கிறார். இது என்ன ஒரு பெரிய விஷயமா இது? சரி, அப்படியே அதை வந்து இந்தியா முழுக்க ஆகணும்னு சொன்னால் அவர்களுக்கு இடத்துல வாக்கு எடுப்பு எடுத்து அவர்கள் இந்தியாவோடு இணைவதற்கு தயாராக இருக்கிறதுனால தானே இந்தியாவோட வந்து சேர்ந்திருந்தாங்க. இந்தியாவோடைய சேர்ந்து இருந்ததுனால தானே பிஜேபி அங்கே போய் கூட்டணி வைக்க முடிஞ்சது. அது என்ன பாகிஸ்தான்லேயே இருந்தது, இல்லை சீனாவில் இருந்ததா, நேபாளில் இருந்தது? இந்தியாவோட தான் இருந்தது. ஆனால் இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதை ஒரு வெறுப்பு அரசியலாக மக்களிடத்தில் வந்து காட்டுவதற்காக இவங்களுடைய அஜெண்டா அதுதான். சாவர்கர் என்ன திட்டத்தை போட்டு கொடுத்தாரோ அந்த திட்டங்களின் அடிப்படையில் தான் இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, எங்கள் அஜெண்டா, எங்களுடைய சித்தாந்தம் அதுன்றாங்க. உங்கள் சித்தாந்தம் இதுவாக இருக்குதுல்ல. இன்னும் இந்த சித்தாந்தம்லாம் இப்போ எங்கே போகிறது? மோடி வந்து சொன்னார், ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு தருவோன்னார். 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 கோடி வேலை வாய்ப்பு. என்னாச்சு? உங்கள் சித்தாந்தம் இல்லையா இது? உங்கள் இலக்கு இல்லையா? உங்கள் அஜெண்டாவில் இது இல்லையா? விவசாயிகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவோம், அவர்கள் கேட்கக்கூடிய விலைகளை நாங்கள் நிர்ணயித்து தருவோம், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுவோன்னார். அது அவங்க இலக்கு இல்லையா? அவங்க அஜெண்டா இல்லையா? பெண்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தருவோம்னாங்க. இது அவங்க இலக்கு இல்லையா? அவங்க அஜெண்டா இல்லையா? கல்வியில் நீங்கள் அப்படியே லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே வந்தோன்னு வைங்களேன், ஒன்றுமே விலைவாசியை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன, சிலிண்டர் விலை என்ன, கேஸ் விலை என்ன, டாலரை வந்து இந்தியாவுடைய ரூபாய் மதிப்புக்கு இணையாக கொண்டு வருவோன்னார். இன்னைக்கு டாலர் ரேட் எங்கே தெரியுமா போயிருச்சு? $5 ட்ரில்லியன் அளவுக்கு இந்தியாவை உயர்த்துவோம் நாங்கள். இதெல்லாம் அஜெண்டால இல்லையா? டாப் 5 கண்ட்ரில இந்தியாவும் ஒண்ணு சார். அதாவது பேசலாங்க, உண்மையா அது? மக்களுடைய வறுமை குறியீட்டில் இந்தியாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஏழைகள் உள்ள இடத்துல இந்தியாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? கல்வியில இந்தியாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? வீடு இல்லாதவர்களுடைய நிலையில இந்தியாவுடைய லிஸ்ட் பட்டியல், அவ்வளவு பட்டியலை வந்து உலகத்துல இருந்து எத்தனை நிறுவனங்கள் ஆய்வு செய்து இந்தியாவுடைய அந்த நிலையை இன்னைக்கு வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. இது வந்து உலக அளவுல வளரக்கூடிய ஒரு நாடு. கனிம வளம் இருக்கிறது, மனித வளம் இருக்கிறது, அவ்வளவு சிறப்புகள் உள்ள நாடு இந்தியா. இந்த நாட்டை நாசமாக்கி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறாங்க. இதை வந்து இவங்க சும்மா இருந்தாலே போதும், இந்தியா முன்னேறிடுங்க. இல்ல, பிஜேபியினுடைய தேர்தல் வாக்குறுதி தான் அவங்க நிறைவேற்றிருக்காங்க. 370 ஆகட்டும், பாபர் மசூதி ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு பிஜேபியினுடைய தேர்தல் வாக்குறுதிகள். அவங்க இதை சொல்லிதான் வந்துட்டு ஓட்டு கேட்டாங்க, ஜெயிச்சும் வந்திருக்கிறாங்க. அப்ப மக்கள் இதை ஏத்துக்கிட்டதுனால தானே சார் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதே தான் நானும் கேட்கிறேன். தேர்தல் வாக்குறுதி என்று சொன்னார்கள், அதை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுவோம்னாரு. அது எப்ப சொன்னாரு? உங்க அக்கௌண்ட்ல ஏதாவது 15 லட்சம் வந்திருக்குங்களா? இல்ல, வரல. இதுவும் தேர்தலில் சொன்னதுதான். அதாவது வெளிநாடுகள்ல நிறைய பேர் போய் பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்க, அதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து எல்லார் அக்கௌண்ட்லயும் போட்டோம்னாக்கா 15 லட்சம் ரூபாய் வந்துடும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு. நாங்கள் வந்திருக்கா? 2019 தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாங்க, ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் வீடுன்னாங்க. இந்தியர்கள் என்று சொன்னால் வீடு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுதான் 2019 தேர்தல் வாக்குறுதியில் பேசினது. இந்தியர்களுக்கு வீடு கொடுத்துட்டாங்களா? கட்டி கொடுத்துட்டே இருக்காங்கல்ல. கட்டி கொடுக்கறது ஒரு பக்கம், அந்த வீடு கட்டும் திட்டத்துக்கு தான் திமுக தன்னுடைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட்டி கொடுக்கறது ஒரு பக்கம், இருக்கிறது இன்னொரு பக்கம். தெரியுங்களா உங்களுக்கு எத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டாங்க? பட்டியல் தரட்டுங்களா? ஒரு இடத்துல ஜனநாயக அடிப்படையில் போராட்டம் நடத்துறாங்க. போராட்டம் நடத்தியதற்காக 90 பேருடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் வந்து ஒரு பாலியல் குற்றத்துக்கு ஆளாயிருக்கிறான்னு சொல்லி ஒரு முஸ்லீம் என்ற காரணத்துக்காக அவனுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது. தப்பு பண்ணானா சட்டத்தின் அடிப்படையில் தண்டிங்க, அதை நம்ம மறுக்கலை. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய குடும்பம் என்ன பண்ணுவோம், தாய் என்ன பண்ணுவோம், தந்தை என்ன பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் நடுரோட்டுக்கு வர மாதிரி வீடு இடிச்சிருக்கிறாங்க. உத்தரகாண்டில் வந்து 2375 குடும்பம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, வீடுகளை இடிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அவ்வளோ பேரை நீங்கள் எங்கள் உயிரை எடுத்துகிட்டு வேணால் வீடை இடிங்கன்ன உடனே இன்னைக்கு அது வந்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு இப்போ வந்து ஸ்டேயில் இருக்காது, அதையும் இடிக்கக்கூடிய ஒரு வேலை நடக்குது. இதே மாதிரி ஊர்வலம் போகக்கூடிய நேரங்களில் கலவரத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் 300-400 வீடுகள், முஸ்லீம்களுடைய வீடுகள் மட்டும். கலவரம்னா தனியாகவே அவனே பண்ணிக்குவானா? அவன் வீட்டு அவனே கல்லெறிவானா? அவனு மோதிக்கிட்டானா? 2 தரப்புல கலவரம் நடக்கும். ஒரு தரப்புல உள்ள 300 வீடுகள் 400 வீடுகள் என்று மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி உட்பட இந்தியாவுடைய தலைநகர் உட்பட இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வீடுகளை வந்து இவங்க கொடுக்குறேன்னு சொல்லி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இழக்கிற ஒரு சூழலில் தான் இன்னைக்கு பல இடங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியா வந்து அழகான நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால்
உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம சிங்கப்பூரை பார்க்க தேவையில்லை, மலேசியாவை பார்க்க தேவையில்லை, ஜப்பானை பார்க்க தேவையில்லை, துபாயை பார்க்க தேவையில்லை, சைனாவை பார்க்க தேவையில்லை, இந்தியாவை ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அறிவு வளமும் மனித வளமும் கனிம வளமும் நீர் வளமும் நிறைந்த ஒரு நாடு. வேலையை இவ்வளவு எதிர்பார்ட்டுக்காக வந்து சொல்றீங்க பிஜேபி வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்தியாவிற்கு வந்து சீரழித்து விட்டது, இவ்வளவு கெடுதல்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல 2024 தேர்தல் இப்ப வரப்போற எலெக்ஷன்ல நாங்க 400 இடங்கள்ல ஜெயிப்போம் சொல்லிட்டு இவ்வளவு போல்டா சொல்றாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகும் விவசாயிகள் போராட்டத்தை பார்த்த பிறகுமே கூட இவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது 400 இடங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்கல்ல, அவங்க கையில தானே எல்லாமே இருக்கு. தேர்தல் ஆணையம் அவங்க கையில் தான் இருக்குது. திடீர்னு ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறாரு, நெருங்கிடுச்சு தேர்தல், என்ன காரணம்னு கூட தெரியல. உடனே அதை வந்து குடியரசுத் தலைவர் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்கிறார். ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. இன்னைக்கு தேர்தல் பத்திரம் வந்து இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. 1000 கோடிகளை அதாவது டேபிளுக்கு கீழே வாங்குறதுன்னு இது எப்படி சட்டமாக்கப்பட்டு நேரடியாக டேபிளுக்கு மேலே அவ்வளவு தைரியமாக வாங்கியிருக்கிறாங்க. பட்டியலை வெளியிடுங்கன்னு சொன்னாக்கா எஸ்பிஐ முடியாதுன்னாங்க, தேர்தலுக்கு பிறகு வரும்னாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் உடனே நாளைக்கு வெளியிடணுன்ற ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குறாங்க. வெளியிட்டதுக்கப்புறம் அதிலிருந்து என்னென்ன பூதங்கள் கிளம்ப போகுதுன்றது அடுத்த விஷயம். இவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இவிஎம். இன்னைக்கு இந்தியா முழுக்க நீங்கள் டெல்லியில் போனீங்கன்னா டெய்லி மக்கள் வந்து அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தெளிவாக தெரியுது பாஜக இந்த நாட்டை நாசமாக்குகிறார்கள் என்று ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிகிறது. இதிலிருந்து நம்ம வீழ வேண்டும் என்று சொன்னால் இந்த இவிஎம் சிஸ்டம் மாற்றணும். இந்த இவிஎம் முறை இருந்ததுனாக்கா மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லி கடினமான முறையில் போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன, இன்னைக்கு அவங்க கையில் தான் தேர்தல் ஆணையம் இருக்குது, இன்னைக்கு அவங்க கையில் தான் எல்லா துறைகளும் இருக்குது. அங்கே போய் இருக்கு யாராவது இந்த கட்சியை மிரட்டுற மாதிரி இருந்தால் அங்கே இடி ரைடு போவாங்க. இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது. ஏதாவதுனாக்கா அங்கே சிபிஐ இருப்பாங்க, அங்கே ஐடி ரைடு இருக்கும், அங்கே எல்லா பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே நல்லா இருப்பாங்க. மக்களை வந்து அங்கே ஒன்றா சேரும்போது 2ஆ பிரிப்பாங்க. கிட்டத்தட்ட 6750 கோடியாங்க. எவ்வளவு காசு கொடுத்து எவ்வளவு எம்பியை வாங்குவாங்க என்னன்னே தெரியல. என்ன மாதிரி அவங்களுடைய தேர்தல். அதனால அவர் 400 இல்லை 534 அவங்களே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளவு பொருளாதாரத்தை டேபிளுக்கு மேலேயும் வாங்கி வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சிஏ சட்டமானது வந்துட்டு நேற்று தான் அமல்படுத்தினாங்க. நாளைக்கு ரமலான் பண்டிகை அப்படின்னும் போது இன்னைக்கு இதை வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்க. இது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தியது? அதாவது முஸ்லீம்களை வந்து பாஜக வந்து ஒரு மனிதர்களில் உள்ளவங்க கூட நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு ரமலான் ஆரம்பிக்கிற நேரம் எவ்வளவு பெரிய ஒரு அந்த வழிபாட்டில் அந்த முஸ்லீம்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஏற்கனவே சிஏஏ சம்பந்தமான பல கட்ட போராட்டங்கள் இந்தியா முழுக்க போராட்டம் நடந்தது என்று சொன்னால் சுதந்திர வரலாற்றுல சிஏஏ நம்ம சொல்லலாம். பல இடங்கள்ல அதாவது ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து எல்லா மக்களும் ஒட்டுமொத்த இந்தியர்களும் கூட சொல்லலாம். பல சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் பல மதங்களை சார்ந்தவர்கள் இந்த சிஏஏ போராட்டத்தில் இறங்கி போராடிட்டு இருந்தோம். அந்த கொரோனா நேரம் வந்ததுனால அந்த போராட்டம் வந்து அது பின்னுக்கு தள்ளப்பட்டுருச்சு. இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடிகளை எல்லாம் இந்த மக்கள் சந்தித்ததுனால தானே அவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க. ரமலானுடைய நோன்பு நேரம் என்று சொல்லி கரெக்டாக அந்த நாளை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு அறிவிப்பு செய்கிறாங்க, அன்னைக்கு வந்து வெளியிடுறாங்க என்று சொன்னால் அறிக்கையை. அப்போ அவங்க என்ன முஸ்லீம்களை நோவினை செய்யணுன்றதான் அவங்களுடைய நோக்கம். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா போராட்டம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அமைதியால விட்டுருவாங்க, ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை அது வந்து நம்ம வந்து நோன்பு இருந்தாலும் சரி என்ன மாதிரி சூழல் இருந்தாலும் நாங்கள் இந்த தேசத்துக்குடைய பூர்வ குடிகள், நாங்கள் இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய மைந்தர்கள். நாங்கள் இந்த அதாவது ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒருத்தன் வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க, நாடு வாங்குறதுக்குமா கஷ்டப்படுவோம்? ஏன் நாடு, என் தாய் நாடு, நான் பிறந்த நாடு, என்னுடைய தாய் மண்ணு. இந்த தேசத்திலிருந்து என்னை அகற்றக்கூடிய ஒரு வேலையை எந்த சக்திகள் செய்தாலும் இந்தியாவுடைய அரசியல் சாசன அடிப்படையில் ஜனநாயக அடிப்படையில் எங்களுடைய உரிமை மீட்டெடுப்பதற்காக எந்த நேரமாக இருந்தாலும் நாங்கள் போராட்ட காலத்தில் நிற்போம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து அவங்களுக்கு பெரிய தலைவலியாக தான் மாறும். நீங்க உதாரணத்துக்கு ஷாஹின் பாக்ல இருந்தோம், அந்த நேரங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா பேசுறாங்க. கபில் மிஸ்ரா பேசுறாரு, போலீஸ் கிட்ட சொல்றாரு எல்லாரையும் கலைங்க, எல்லாரையும் கலப்புங்க, இல்லைன்னா நாங்க உள்ள இறங்குவோம். இன்னொருத்தர் சொல்றாரு, அனுராக் தாக்கூர் சொல்றாரு, பிஜேபி முக்கிய அமைச்சர், கோலிமாரோ சுட்டு தள்ளுன்றாரு. ஒருத்தன் துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சி துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய சம்பவங்கள்லாம் ஷாஹின் பாக்கில் நடந்துச்சு. அவங்களுக்கு வந்து இந்த போராட்ட களத்தை வந்து சிதைக்கணும், போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெரிய மண்டவலியெல்லாம் தெரியும்.
தேர்தல் நெருங்கிருச்சு, இதை வைத்து நம்ம இந்த நேரத்தில் ரமலான் நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பான ஒன்று கணக்கு போடுறாங்க. எந்த நேரத்திலும் இந்திய முஸ்லீம்கள் தங்களுடைய உரிமை விட்டு தரவே மாட்டாங்க. வெள்ளைக்காரனே வந்து அதில் வந்து நம்பிக்கை இழந்துட்டான். முஸ்லீம்கள் வந்து களத்தில் நிற்கிறாங்க, நிற்க முடியாது என்று சொல்லி சுதந்திரத்தை கொடுத்துட்டு போன வரலாறு இருக்குது. இது பாசிச சக்திகள் மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. வாழ்த்துக்கள்.